ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரேவதியை கூட்டிகிட்டு அவங்க அம்மா அனுப்பின லொக்கேஷனுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே அபிராமி, கார்த்திக், ரேவதி 2 பேரும் வரத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட என்னை முதல்ல விடுங்க, எனக்கு அரிசி பருப்பு வேணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு, அத்தை என்ன அத்தை அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே அபிராமி ரேவதியை பார்த்துட்டு, நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை, உங்களை இந்த புடவையில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு 4-5 புடவை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் வாங்கிக்கணும், தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்வாங்க. உடனே அபிராமியும் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட இருந்து புடவையை வாங்கிப்பாங்க. அப்போ ரேவதி அபிராமியை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ உங்களை வேற யாரோன்னு நினைக்க தோணலை அத்தை, நீங்கள் என்னமோ என்னோட சொந்தம் மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமியும் மனசுக்குள்ளேயே, பின்ன நீ என்னோட அண்ணன் பொண்ணாச்சு, அந்த மாதிரி உனக்கு எப்படிம்மா தோணாமல் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ரேவதியும் அபிராமியை பார்த்துட்டு, இந்த புடவை எல்லாமே உங்கள் கலருக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இந்த புடவையை நீங்கள் எனக்கு கட்டி காட்டணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமியை, கண்டிப்பாம்மா அப்படின்வாங்க. ரேவதி வந்துட்டு, சரி வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதை கேட்ட அபிராமியும் கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஷாக் ஆவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.